ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்னும் ஓட்டு துடிப்பிலே நாம வெளியில் இருக்கிறது இப்ப சாதாரணமா இருந்தாலும் நம்ம உடலுக்குள் நாம சுவாசிக்க வேண்டும் என்றாலும் அந்த உயிரின் துடிப்பில தான் காந்த அலைகளை சுவாசிச்சு இந்த உணவில் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களின் நிலைகளை இயக்கச் செய்து நாம ஜீவன் பெறுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம உடலுடைய நிலைகள் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணவின் மனம் வந்து நாம சுவாசிக்கும் போது அந்த குணத்தின் தனி மனத்துக்கு தக்கவாறு நாம எண்ணம் உடலுடைய செயல்கள் அவருடைய நினைவுகளை கொண்டு நாம நடக்கின்றோம். ஆனால் நாம் நடந்து செல்லப்படப்போது எதிர்மறையான உணர்வுகளை நாம் கண்ணிலே பார்த்த உடனே அவர்கள் செய்யும் இந்த உணர்வின் தன்மையை அதை பார்த்த உடனே ஆத்திரம் வரப்போது நமக்குள் துடிப்பின் வேகம் அதிகமாகின்றது. அப்போ அவர் செய்யக்கூடிய அந்த ஆத்திரமான உணர்வு, ஆத்திரத்தை தூண்டும் உணர்வு, அதனால்தான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எப்படி சண்டை போட்டாங்களோ அந்த உணர்வுக்குத்தான் அவருடைய அந்த எண்ணம் சந்தித்த உடனே ஒரு பார்த்தவன் ஆத்திரம் வந்து உரைக்க வேண்டும் என்று என்றார். ஆனால் அதே சமயம் ஒரு அடி வாழ்வுரை பார்த்தோம்னா அவன் அலறுகின்றான் பயத்தால. ஆக நாம் பயத்தால் அலர்வதை பார்த்தவுடன் நம்மளுக்கும் பயம் வருகின்றது, வேதனை வருகின்றது. ஆனால் அவன் அடிப்பவனை பார்த்தால் ஆத்திரம் வருது. அப்போ இந்த ரசத்தில் இந்த எத்தனை சுவாசத்தை நாம் எடுக்கிறோம். முன்வெளிகளில் பூமி ஓடும் போது அது எந்தெந்த நிலைகள் என்பதோ அதை இழுத்து தன் பூமிக்குள் அதை செலுத்துகின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமிக்குள் காலமாற்றம். இதை போல இந்த நாம் என்ன சனிக்கோள் ஆட்சிகள் அங்கு வரப்போது சனிக்கோள் உணர்த்திய நிலைகள் நம் பூமி செல்லப்படப்போது முதல்ல அதிகமா கட்டிய காலங்கள் வந்தவுடனே முதல்ல சிறுக காலங்கள் வருது. அப்போ சிறுக சிறுக மழை மேகங்களாகுது. அப்போ அதிகமா கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக அந்த உணர்த்திய சனிக்கோள் உணர்த்திய அந்த பாதையில வந்த உடனே நம்ம பூமிகளுக்கு என்ன செய்து மழை காலம் வருது. அப்படி இன்னும் வந்து அதிகமா அந்த சனிக்கோள் உணர்த்திய அதிகமான கூட்டம் இருந்தோம்னா அதை விட்டு போனோம்னு நம்ம பூமியை குளிர் நடுங்கு. நம்ம பூமிக்குள்ள நம்ம நடுக்க எப்படி ஆகுதோ இதே போலதான் நாம இங்கிருந்து ரோட்ல போகும்போது கோயில்களை போன்றதான் பின்பு ஒருவர் செய்வதை நாம எடுத்து சுவாசித்து நம்ம உடலுக்குள் சென்ற உடனே நாம் எந்த குணத்தை வேண்டுமோ நம்ம உடல் முழுவதுக்கும் பாயும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாத்திலும் இருந்தோம். அப்ப அந்த உணர்வின் அலை நம்ம உடலுக்கும் முழுவதுக்கும் செலுத்தப்படும் போது அந்த உணவின் துடிப்புகள் அதிகமாகின்றது. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அதை பதறச்சு. இப்ப நம்ம உடலுடன் அமைப்பா அறுக்கப்படும் போது நாம சுவாசித்த உணர்வுகள் அது ஒவ்வொன்றும் அதற்கு தக்கவாறு முயற்சி கொடுக்கின்றது. ஆக எப்படி இருந்தாலும் அதுப்படுது. இப்ப நாம் பூமி ரோட்ல நடந்து போறோம். இந்த பூமியிலே பல சக்திகள் வருது. இப்ப வேப்ப மரத்திலிருந்து பல சக்திகள் கசப்பு வருது. அந்த பக்கம் குப்பையை கொட்டி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தொழிற்சாலையில விஷமான அலைகளை வெளிப்படுத்துறாங்க. அப்போ அங்கிருந்து காற்று அடித்து அதை உரப்பும் போது நம்ம ரோட்ல போகும் போது எத்தனை விதமான மனங்கள் அடிக்கின்றது. அதே போல நாம் உடலின் தன்மை நாம் சுவாசிச்சது நம்ம உடலுக்குள் அந்த அணுக்களின் தன்மை இருந்தாலும் நாம் சுவாசிக்கிறது உடல் முழுதுக்கும் எல்லா பாகங்களுக்கும் போயிட்டா வரும். ஆக நாம் எந்தெந்த குணங்களை சுவாசிக்கிறோமோ இது அனைத்துமே நம்ம உடலுக்குள் அது உருவாகின்றது. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்ல மோதும் போது அப்போ நம்மளுக்கு பதட்டமும் பயமும் ஏற்படுகிறது. அப்போ இதை போல நாம சுவாசிக்கக்கூடிய நிலையில் அடிக்கடி நாம கெட்டவே சுவாசிச்சுட்டு இருந்தோம்னு என்ன ஆகுது, உடல்ல நோய்கிறது. நாம் அந்த சலித்தான தன்மையை நாம அசிங்கம் என்ற நிலைகள் மனசோர்வடைந்து நாம் பேசுகிறோம். ஒரு நெறியான வாசனை கண்டவுடனே நம்ம உடலுக்குள் அந்த நெறியின் தன்மை வருகின்றது. இதை போலதான் நாம சுவாசிக்கக்கூடியது ஒவ்வொரு நிலையும் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நல்ல குணங்களுக்கும் அது இணைந்தவுடனே அது நம் உடலுடன் சேர்த்து இயக்கப்படும் போது சிறுக சிறுக மாசுபடும் நிலை வருகின்றது. ஆக நாம் எவ்வாறு சேர்த்துக்கொண்ட வாழ்க்கையில அடிக்கடி நாம் சேர்க்கும் நிலைகள் அது அசுத்தமாகி நாம் எந்தெந்த அடிக்கடி நாம பார்த்தோம். அதே போல அடிக்கடி இந்த சண்டை போறவனவே நாம் பார்த்தோம்னா நாமளும் சண்டை போறவங்க தயாராகும். நாம் அடிக்கடி நாம ஒருத்தன் கோவிச்சு வந்து பயத்துடைய நிலைகள் இருக்கிறத நாம் பார்த்தோம். அந்த உணர்வு நம்மளுக்கும் அந்த பய அளவோடு தோட்டி விட்டோம். இதே போல நம் உணர்வின் தன்மை அது வளர்ச்சி அமைப்பன் அந்த நிலைக்கு நம்மை திசை திருப்பி விடுகின்றது. ஆனால் அது சுத்தப்படுத்தவில்லை என்றால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அணுக்களின் தன்மை அனைத்தும் மாறிவிடும். நாம் இப்போ ஒரு குழம்பு வைக்கின்றோம் என்றால் அதுல நாம உப்பு அதிகமா போட்டு விட்டால் குழம்பை நாம வெறுக்கின்றோம். அதே சமயம் காரம் அதிகமாகிவிட்டாலோ அவருடைய தன்மை நாம் இருக்கின்றோம். இதே போல
நம்ம உடலுக்குள் நாம் எடுத்துக்கொண்ட பல ஆயிரம் கோடி உணர்வுகள் நமக்குள் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமான உணர்வுகளை நாம் உடல்ல சலிப்பு சஞ்சலமோ இதே போல நாம் தவறு செய்யாமலே பிறருடைய செய்யும் தவறுடைய நிலையை நாம் பார்க்காமல் இருக்க முடியாது. அவர்கள் நல்லதோ கெட்டதோ என்ற நிலையை நாம் பார்த்தாலும் அந்த உணர்வு நம்ம உடல்ல வந்து சேர்ந்துடும். அப்படி சேரக்கூடியது நம் உடலுக்குள் சேர்க்கப்படும்போது அந்த தினத்தில் நாம் எதையெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அன்னைக்கு நாம செயல். நம்ம கண்ணுக்குள்ளுக்க ராத்திரியை வழி வர்றதும் நான் எடுத்துக்கொண்ட நிறைவுக்கு அந்த ஆத்திரமும் பயமும் அந்த 2 பேர் சண்டை போட்டு பார்த்து வேகமா அந்த அலைகள் தந்து அன்னைக்கு ராத்திரியில காது சம்பந்தப்பட்டதுல அது காதுக்கு நம்ம ஒலிகளை இழுத்து பேசும் அந்த மேக்னெட் வரும். அதோட வேகத்துக்கு அதிகமானது. ஒரு மோட்டாரை நம்ம வேகமா கரண்ட் லோடு அதிகமாகி போச்சுன்னா சுழந்தால் என்ன செய்யுது, அது ஜீடாகி போகுது. இதே போல நாம அடிக்கடி நம்மளுக்கு சமமா அந்த உணர்வுடைய இழுத்தும் ஒளியை நம்ம கூட்டக்கூடிய அந்த காதுகளையும் அந்த தேய்மானம் ஆயிப்போது. அது ஜூடாகும் போது அவருடைய காந்த சக்தி குறை. அடுத்து நாம இழுத்து பார்க்கக்கூடிய அடிக்கடி நம்ம பயமோ ஆத்திரமோ இதை மாதிரி இது பண்ணி விட்டால் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழிகள் அது பலவீனமாயிடும். இதே போல சோர்வு சஞ்சலம் அதிகமா எடுத்தாலும் நம்ம அந்த கருவிழியில் இருக்கக்கூடிய நிலைகள் அது இயக்க சக்தியுடைய நிலைகள் கம்மியாகும். இதே போல நாம சோர்வும் மற்ற உணர்வின் தன்மை அடிக்கடி எடுத்து அந்த நாதத்தை இது பண்ணி விட்டால் செவிகள் இருக்கக்கூடிய அந்த நாதங்களுடைய நிலைகள் இது மந்தமான நாதங்களை சுவாசிச்சு அதேடைய நிலைகள் பதிவாகிவிடும். இப்படி கண்ணுக்காறு மூக்கு முதல் கொண்டு நம்ம உடல்ல இதாய்ப்போம். இதே போல நாம் அடிக்கடி நாம சுவாசிக்கும் உணவுடைய நிலைகள் நாம் உயிரை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட், அதாவது எலும்புக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் அது தொடப்படப்போம். அந்த எலும்பை சுத்தி நம்ம அதுதான் கரண்ட், நம்ம உயிருக்கு கரண்டினுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த காந்தம் அந்த உயிரின் தெளிப்புறப்பும் போது காந்த அலைகளை உருவாகிறதுக்கு அந்த காந்தம் இருந்தாலும் அந்த உயிரை தெளிக்கும். இல்லைன்னா அந்த காந்தம் கம்மியாகி போச்சுன்னா இந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய தெளிப்பு கொண்டு இந்த உடலை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காந்தத்தில் எழுத்துடும். இந்த உடல்ல விளைய வச்சு அதான் மரணம் என்பது. ஆக நமக்குள் எந்த உணர்வின் தன்மை பெரிய ஈர்ப்புக்குள் அந்த தெளிப்பு நிலை நம்ம காந்தம் என்னைக்கு கம்மியாகுதோ அந்த சமயத்தில் அந்த உயிராத்மா வெளியில வந்துடும். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।